ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு விகே எடிட்டிங் தமிழ். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியே. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை முன்னே எப்படி நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தீங்களோ ஸோ அதே போல் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க இன்றைக்கி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்த வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஃபோட்டோவில் வந்து ஃபேஸில் கரெக்டாக தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவை இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பர்த்டே லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ மியூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ மியூட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த ஆடியோ சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த ஃபைல் ஆப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கக்கூடிய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆடியோ வந்து உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி வந்து நான் இந்த இடத்த வந்து பீட் மார்க்லாம் வந்து செட் பண்ணி வச்சதுனால எனக்கு ஆல்ரெடி பீட் வந்து செட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதுவே நீங்கள் வந்து புதுசாக வந்து ஆடியோவை இம்போர்ட் பண்ணும்போது என்ன வரும்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பீட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட ஆடியோலாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பீட் இறங்கி அதுக்கப்புறம் ஏறும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எந்தெந்த இடத்துல கரெக்டாக பீட் வந்து இறங்கி ஏறுதோ ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி பீட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஐக்கான் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து பீட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன நீங்கள் வந்து இந்த இடத்த பீட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே போலவே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் வந்து செட் ஆகிடும். இதே போலவே சாங் ஃபுல்லாகவே பீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அகைன் சிங்கிள் டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பீட் மார்க் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அகைன் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அகைன் செகண்ட் பார்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை டெலிட் பண்ணிட்டு அகைன் அடுத்த பீட் மார்க்கில் வச்சுட்டு அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போலவே நீங்கள் வந்து அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவை கரெக்டாக அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் வச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து கலர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை நான் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப
இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப டார்க்காக இந்த மாதிரி அடிக்கிற கலர் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் சாச்சுரேஷன் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி எந்த வேல்யூ வச்சா கரெக்டாக இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கா, ஸோ அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சாச்சுரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சமே நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணாலே கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து சாச்சுரேஷன் எந்த ஃபோட்டோ வந்து டல்லாக இருக்கோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம எந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிட்டில் அப்புன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது இருக்கு இல்லையா, இந்த ஜிட்டில் அப்புன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்பேண்டுன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ மூவ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஜிட்டில் அப்புன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜிட்டில் அப்புன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ. ஸோ அடுத்த ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பேண்டுன்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே இந்த எஃபெக்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போலவே ஒரு ஃபோட்டோவுக்கு இந்த ஜிட்டில் அப்புன்ற எஃபெக்ட்டும், இன்னொரு ஃபோட்டோவுக்கு இந்த எக்ஸ்பேண்டுன்றதும், அதுக்கு அடுத்த ஃபோட்டோவுக்கு ஜிட்டில் அப், இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக நம்ம சொன்ன மெத்தடில் கரெக்டாக ஃபோட்டோக்கான பீட் மார்க் ஆட் பண்ணிட்டு அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஃபோட்டோக்கான எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து இப்போ ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே கரெக்டாக இந்த டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஷேடோ இமேஜ் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துக்கு கீழே வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் டைம் லைனை அதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ இந்த பர்த்டே பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஓகேவா, ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நல்லா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ இந்த டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ மட்டும் 5 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, ஸோ இதோட கலருமே நீ உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்த்டே கலர் பட்டாம்பூச்சியோட கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லைட் பிங்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இந்த கலர் வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இப்போ ஓவராலாக ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்மளுடைய சேனலில் ஒன் மோர் டைம் வந்து சொல்லிக்கிறேன், நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரெண்டிங்கான வீடியோஸில் எப்படி விஎன் ஆப்லேயே சிம்பிள் அண்ட் சூப்பராக மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.